கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 8ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கீதா சொல்கிறாங்க நேராக அந்த ஐஸ்வர்யா கிட்ட உன் விஷயம் எல்லாமே வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அங்கேருந்து பயந்து மாடியிலேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு பார்க்க அப்ப அபிராமி, மீனாட்சி எல்லாருமே முறைச்சுக்கிட்டு நிற்கும் பொழுது ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா தேவையில்லாம இந்த கீதாவோட திட்டத்துல சிக்கிட்டோமோ அப்படின்னு அந்த ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்ப மீனாட்சி சொல்றாங்க வாமா வா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா கேக்குறாங்க அத்தை என்னாச்சுத்த அப்படின்னு. அப்ப அபிராமி கடுப்பாகி ஐஸ்வர்யாவை ஓங்கி அடைகிறாங்க. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அத்தை இது மட்டும் இல்லத்த, இவளை இந்த வீட்டுல வச்சுக்கிறதே நல்லது கிடையாது அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவ போக்கே சரியில்லை அப்படின்னு. ஆனா நீங்க தான் வந்துட்டு கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்ப பாத்தீங்களா இவ எப்பேற்பட்ட வேலையை பண்ணியிருக்கான்னு. இவளை மாதிரி ஒரு தீய இந்த வீட்டுல வச்சுக்கிறதே ரொம்ப பாவம். இன்னைக்கு தீபாவுக்கு ஆபத்து, நாளைக்கு உங்க வீட்டுக்கே ஏதாவது ஆபத்தாகிட்டுன்னா என்ன பண்றது? இவளை இதுக்கு மேலும் நம்ப கூடாதுமா, இவளை வீட்டு விட்டு அனுப்புறதுதான் நல்லது அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, வீட்டை மட்டும் இல்ல இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும், அப்பதான் இவ கொஞ்சமாவது திருந்துவா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு அபிராமியோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் இந்த மாதிரி தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனா அபிராமி சொல்றாங்க, இதே மாதிரி நீ 2-3 தடவை ட்ரை பண்ணிட்ட. ஏற்கனவே உங்க அம்மா வந்துட்டு என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு உனக்கு பதிலா உங்க அம்மா போலீஸ்ல சரண்டர் ஆனாங்க. இப்ப நீ வந்துட்டு தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க, அதுவும் தீபாவை மலையிலேருந்து பிடிச்சு தள்ளிவிட்டு இருக்க. ஏதோ தீபா பண்ண நல்லதுனால இன்னைக்கு தீபா உயிர் பொழைச்சிருக்கா. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்றது? யாருக்குமே எதுவுமே தெரியாம போயிருக்கும்ல. நீதான் தீபாவை கொன்ன அப்படின்னு தெரியாம போயிருக்கும். உன்ன மாதிரி பாவிய நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப ரொம்ப மன்னிப்பு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. ஆனா அபிராமி சொல்றாங்க, உன் மன்னிப்பு எங்களுக்கு தேவையே கிடையாது. நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. நீ இந்த வீட்டுல இருந்தீன்னா இன்னும் எத்தனை பேருக்கு ஆபத்து வரும்னு தெரியாது அப்படின்னு. அப்ப சரவணன் வராரு. சரவணன் நேரா வந்துட்டு ஐஸ்வர்யாவை கைது பண்றாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு சரவணன் கிட்டே கெஞ்சுறாங்க, இங்க பாருங்க சார், நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே சார், எதுக்கு சார் என்ன வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனா சரவணன் சொல்றாரு, ஏற்கனவே உங்களை வந்துட்டு தும்பா கூட ஒரு தடவை வச்சு பார்த்தேன். அப்பவே நீங்க வந்துட்டு தும்பா கூட சேர்ந்து தப்பு பண்றீங்க அப்படின்னு எனக்கு வந்து சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்துட்டு கிளியர் ஆயிட்டு, நீங்க தீபாவை கொலை பண்றதுக்காக தான் தும்பா கூட சேர்ந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது. நீங்க இந்த வீட்டை விட்டு ஜெயிலுக்கு போற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பெண் போலீஸ் வந்துட்டு ஐஸ்வர்யாவை கைது பண்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா நேரம் கார்த்தியை திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு, கார்த்தி தீபாவை காப்பாத்துறதுக்காக தானே நீ இப்படி பண்ண, நான் அந்த தீபாவை தீர்த்து கட்ட போறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா கார்த்தியை பார்த்து முறைச்சுக்கிட்டே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஐஸ்வர்யா கைது பண்ணிட்டு போனதோட அபிராமி அழுதுகிட்டு உட்காடுறாங்க. அபிராமி அழுகுறத பார்த்துட்டு கார்த்தி நேரா அவங்க அம்மாவை ஆறுதல் சொல்றாரு. அம்மா ஏமா அழுகுறீங்க, அழாதீங்கம்மா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அப்படி ஐஸ்வர்யாவுக்கு என்ன தப்பா குறை வச்சேன்? அவ இந்த வீட்டுல 2வது மருமகளா எந்த அளவுக்கு ராணி மாதிரி இருக்கணுமோ அப்படிதானப்பா இருக்கா. அப்புறம் ஏப்பா அவ இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்றா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதாம எனக்கும் தெரியல, அவங்களுடைய எண்ணமே கெட்ட எண்ணமா இருக்கு அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. கொஞ்ச நாள் அவ ஜெயில கிடக்கட்டும், அப்பதான் அவளுக்கு வந்துட்டு கொஞ்சமாவது அறிவு வரும் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, ஆன்டி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என்னாலதானே வந்துட்டு இன்னைக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருமா கீதா, உன்னாலதான் எனக்கு அந்த கீதா ஐஸ்வர்யா எப்படிப்பட்டவன்னு தெரிய வந்துச்சு. இப்ப மட்டும் தீபா உயிரோட இல்லாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த ஐஸ்வர்யா மாதிரி ஒரு கொலைகாரிய நாங்க வீட்டுல வச்சுக்கிட்டே இருந்திருப்போம் எதுவுமே தெரியாம. அந்த ஐஸ்வர்யா ஜெயிலுக்கு போனதுதான் கரெக்ட், நீ இதை பத்தி எதுவும் கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, சரிங்க ஆண்டி அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அப்படி தீபா எங்க தான்ப்பா இருக்கா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதாம்மா எனக்கும் தெரியலம்மா, நாங்க தேடிக்கிட்டு தாம்மா இருக்கோம், என்னால முடிஞ்ச அளவுக்கு தீபாவை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, சீக்கிரம் கண்டுபிடிப்பா, என் மருமக இன்னும் என்னெல்லாம் ஆபத்துல சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு.
கார்த்தி சொல்றாரு, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜானகியும் தர்மலிங்கமும் ரொம்ப கவலைப்படுறாங்க. தீபா அப்படி எங்க தான் போனா, தீபா எங்க போனா அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டு போயிருக்காங்க. அப்ப அபிராமி ஆறுதல் சொல்றாங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, என்னால தானே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு. தர்மலிங்கம் சொல்றாரு, உங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, என் மக வந்துட்டு ஏதோ கெட்ட நேரம் நடக்குது போல, அதான் இந்த மாதிரியெல்லாம் சிக்கிக்கிறா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு நேரா துங்கா கிட்ட போய் பேசுறாங்க, அந்த தீபாவை என் கையினால கொல்லணும் அப்படின்னு. இது கேட்ட துங்காவும், கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணாம நான் இருப்பேனா அப்படின்னு. அப்ப துங்கா கேக்குறாரு, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு. அப்ப அபிராமி தன்னை கைது பண்ணது எல்லாத்தையுமே வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. இதை கேட்டதோட துங்கா அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன உங்களையே அந்த கார்த்தி கைது பண்ணிட்டானா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா, என்ன வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டான், நான் எப்படியோ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஸோ இப்போ என்னோட கோவம் என்னன்னா, அந்த தீபாவை காப்பாத்துறதுக்காக தானே கார்த்தி வந்துட்டு என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தான், அதனால அந்த தீபாவை ஏன் கையினால கொல்லணும், அவளை நான் விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன் அந்த தீபாவை, நீங்க தீபாவை தீர்த்து கட்டுங்க, நான் இந்த பக்கம் கீதாவை தீர்த்து கட்டுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐஸ்வர்யா. சீக்கிரம் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ரவுடி இங்க என்ன வந்து சொல்றான், அண்ணா அந்த சக்தி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுண்ணா அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா கேக்குறாரு, அவ எங்கடா இருக்கா அப்படின்னு. அப்ப அந்த ரவுடி சொல்றான், அண்ணா பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்குன்னா, அந்த ஆசிரமத்துலதான் தீபாவை வச்சு அந்த கீதா பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட துங்கா சொல்றாரு, ஆசிரமத்துலதான் இருக்காளா, அவளை விடக்கூடாது, நான் இப்பயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அந்த தீபா உயிர் என் கையினாலதான் போகணும் அப்படின்னு. துங்கா சொல்றாரு, அது நான் பாத்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. அங்க போய் பார்த்தா சக்தி வந்துட்டு தீபாவை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப துங்கா இங்கேருந்து அந்த ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு சக்தியை பிடிச்சு அடிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த தீபாவை தோல்ல தூக்கி போட்டுட்டு வெளியில வராரு. அப்ப ஐஸ்வர்யா நேரா சக்தி கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நாங்க தீபாவை தூக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம் கார்த்திக்கு தெரியணும், நீ நேரா கார்த்திக்கு கால் பண்ணி நாங்க தீபாவை தூக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா சொல்லிடு அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, சொந்த வீட்டுக்கே உன்னால இப்படிதான் துரோகம் பண்ண தோணுதோ அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அது என்னுடைய கவலை, ஏன் கவலையை பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, உன்னுடைய வேலை என்னன்னா சீக்கிரம் கார்த்திகிட்ட கால் பண்ணி தீபாவை நாங்க தூக்கிட்டோம், இந்த இடத்துல தீபாவை வச்சிருக்கோம், வரலைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல தீபாவை தீர்த்து கட்டிடுவோம், முக்கியமா கீதாவை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நேரா சக்தி கிட்ட கார்த்தியோட நம்பரை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்ப சத்யா நினைக்கிறாங்க, சாரி தீபா மேடம், இத்தனை நாளும் உங்களை வந்துட்டு பாதுகாப்பா வச்சிருந்துட்டு இன்னைக்கு உங்களை பாதுகாப்பா வச்சுக்க முடியாம போயிட்டு தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப சிஸ்டர் ஓடி வந்து சொல்றாங்க, இங்க பாரு சக்தி, இப்பயாவது கார்த்தி நம்பர் கிடைச்சிச்சு, சீக்கிரம் கார்த்திக்கு கால் பண்ணி சொல்லு, கண்டிப்பா அவர் போயிட்டு தீபாவை காப்பாத்திடுவாரு அப்படின்னு. இதை கேட்ட சக்தியும் சொல்றாங்க, ஆமா கண்டிப்பா கார்த்திக் சார் தீபாவை காப்பாத்திடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க, அப்ப சக்தி சொல்றாங்க, சார் நான் சக்தி பேசுறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சக்தி நீங்க எங்கதான் இருக்கீங்க, தீபாவை எங்கதான் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, சார் நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு வந்து துங்கா தீபாவை தூக்கிட்டு போயிட்டான் சார், ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு போயிருக்கான், அந்த இடத்துக்கு உங்களை வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த அட்ரஸை சொல்ல சக்தி அட்ரஸை சொல்றாங்க. கார்த்தி தீபாவை காப்பாத்துவாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.